ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கஜடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம். இதை இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. சர்க்கரையை அரைச்சதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சர்க்கரை அரைப்படாது. அதனால தான் சர்க்கரையை அரைச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்து அரைச்சிக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரவை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோடாப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலாக சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இதை கை வச்சு கலந்துட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சாச்சு. கையில் நல்லா பிசு பிசுன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம சேஃப் எதுவும் பண்ண தேவையில்ல. எண்ணெயில் போட்டோன்னா அதுவே நல்லா சேஃபாக வரும். சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்பாதீங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கஜடா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.